மதுவுக்கு அடிமையாகி 50 வயசுக்குள்ள உயிரை விட்ட மிகப்பெரிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சுருளிராஜன். இவரோட சினிமா கெரியர் 1960 காலகட்டத்தில் ஆரம்பிச்சிருக்கு. அந்த டைம்ல சிவாஜி, எம்ஜிஆர், ஜெய்சங்கர்னு மிகப்பெரிய நடிகர்கள் கூட காமெடியில கலக்கியிருக்காரு சுருளிராஜன். அந்த டைம்ல இவரோட காமெடியை பீட் பண்றதுக்கு வேற யாருமே இல்ல. இவரோட பெயர்ல ஒரு சில தமிழ் படங்கள் கூட வெளியாகியிருக்கு. கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் நடிச்ச காமெடி படங்கள் எல்லாமே இவரோட காமெடிக்கு பெரிய அளவுல வரவேற்பு கிடைச்சிச்சு. ஆனா இவர்கிட்ட இருந்த மிகப்பெரிய கெட்ட பழக்கம் அப்படின்னா குடி பழக்கம் தான். யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய அளவுல மதுவுக்கு அடிமையாகி இருக்காரு. எப்பவுமே குடியும் கும்மாளமும் தான். அந்த டைம்ல நிறைய டைரக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் பாதி நேரம் போதையில தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்திருக்காரு. எந்த அளவுக்கு படங்கள்ல நடிக்கிறதுல பிஸியா இருந்திருக்காரோ அதே அளவுக்கு குடிக்கிறதுலயும் பிஸியாவே இருந்திருக்காரு. அதனாலேயே இவரோட 42வது வயசுலயே இறந்து போயிட்டாரு. இவர் முத்துலட்சுமி அப்படின்றவங்கள கல்யாணமும் பண்ணியிருக்காரு. இவருக்கு 3 குழந்தைகளும் பிறந்திருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தேங்காய் சீனிவாசன். இந்த பெயர் காலம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நிலைச்சு நிற்கும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய லெகசியை இவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. 1960கள்ல இருந்து 1980கள் வரைக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷத்துல 400 படங்களுக்கு மேல இவர் நடிச்சிருக்காரு. அதனாலேயே இவருக்குன்னு ஒரு தனி இடம் கண்டிப்பா நம்ம சினிமாவில் இருக்குது. இவரோட நடிப்பு ரொம்பவே யதார்த்தமா இருந்ததாகவும் இவரோட பேச்சுல எப்பவுமே நக்கல் கலந்த காமெடி இருந்ததுனாலையும் மக்களோட மனசுல இவருக்கு ஒரு நிலையான இடத்தை பிடிச்சிட்டாரு. அப்படிப்பட்ட இவர் சீக்கிரமா போனதுக்கு காரணமே குடி பழக்கம் தான். தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருந்ததுனால, அதுவும் முக்கியமா கடைசி 10 வருஷம்ல ஒரு நாள் தவறாம இவர் குடிச்சிருக்காரு. அதனாலதான் இவர் தன்னோட 50வது வயசுலயே இறந்து போயிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பாலையா. இப்ப இருக்கக்கூடிய பாலையாவை எல்லாருக்குமே தெரியும். ஆனா பழைய பாலையாவை உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? என்.எஸ். கிருஷ்ணன் மற்றும் எம்ஜிஆர் காலகட்டங்கள்ல அவங்க கூட சேர்ந்து எக்கச்சக்க படங்கள்ல நடிச்சு பெயர் வாங்கின நடிகர். அப்போதைய படங்கள்ல இவரோட நடிப்பு இல்லாத படமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நீங்க தமிழ்ல எந்த ஒரு படத்தை வேணாலும் எடுத்து பாருங்க, கண்டிப்பா பாலையா இருப்பாரு. அந்த அளவுக்கு இவரோட பேச்சாலையும் நடிப்பாலையும் எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்த பாலையா சினிமா மூலமா நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. அப்படிப்பட்ட இவர் ஆடம்பர வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிட்டாரு. எப்படி சினிமாவில் ஃபுல் ஃபோர்ஸா வந்துட்டு இருந்தாரோ அதுக்கப்புறமா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வரது கிடையாது. முக்கிய காரணம் குடிப்பழக்கம். தினமும் இவரால் குடிக்காம இருக்கவே முடியாது. அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. கடைசியில உடல் பருமன் அதிகரிச்சு பட வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்காம பரிதாபமா 58வது வயசுல இறந்து போனாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அசோகன். இவரோட வித்தியாசமான நடிப்பாலையும் வசன உச்சரிப்பாலையும் ஒரு கனத்த குரலாலையும் ரசிகர்கள் மத்தியில பயங்கரமா ஃபேமஸ் ஆனாரு. இவரோட குரலுக்குலாம் அந்த டைம்ல பயங்கரமான ஃபேன் பேஸ் உண்டு. இவரோட நடிப்பு அப்படின்னாலே எப்பவுமே ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். இவர் நடிகர் எம்ஜிஆரோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாவும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா இவருக்கு ஏற்பட்ட நம்பிக்கை துரோகத்தால தான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்காரு. குடிச்சு குடிச்சு கடைசியில 51வது வயசுல இறந்து போயிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பாண்டியன். ஒரு நல்ல கலைஞன் அவரோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா பாண்டியன் தான். ஒரு கடையில வளையல் வித்துட்டு இருந்த இவரை பாரதி ராஜா கூப்பிட்டுட்டு வந்து கொடுத்த வாய்ப்பு தான் மண் வாசனை. இந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா இவரோட புகழ் எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பல படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைக்குது. அதன் மூலமா எக்கச்சக்க காசு பணம் சம்பாதிச்சாரு. அதனாலேயே கண்முன் தெரியாம குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பத்துல வளையல் விற்கக்கூடிய காசை மட்டுமே பார்த்துட்டு இருந்த இவர் சினிமா நடிக்க ஆரம்பிச்சு பல லட்சங்களை பார்க்க ஆரம்பிச்சாரு. இதனாலேயே குடிக்கு பயங்கரமா அடிமையானாரு. இவரோட நிலைமைக்கு ஏத்த மாதிரி கிழக்கு சீமையிலே அப்படின்ற ஒரு பாட்டுக்கு கொடியும் கும்மாளமா ஆட்டம் போட்டிருப்பாரு. இவரோட நிஜ வாழ்க்கையும் இப்படிதான் இருந்துச்சு. இதனாலேயே அழிஞ்சி 49வது வயசுல இறந்து போயிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சந்திரபாபு. சிவாஜி எம்ஜிஆர் காலங்கள்ல நகைச்சுவை மன்னரா தமிழ் சினிமாவுல உச்சத்துல கொடிகட்டி பறந்தவர் தான் சந்திரபாபு. ரொம்பவே ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்த இவர் அதிகமான குடிப்பழக்கத்துக்கும் ஆளாகி இருக்காரு. கல்யாணத்துக்கு அப்புறமா இவரோட கல்யாண வாழ்க்கை அவர் நினைச்ச மாதிரி இல்லாம போனதுதான் மிக முக்கிய காரணம். அதுக்கப்புறமா தான் குடிக்கவே ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா சொத்து வசதி எல்லாத்தையும் இழந்து கடைசியில சுத்தமா பணமே இல்லாம போய் ஒரு பாட்டில் சரக்குக்காக போராடி உயிரை விட்டிருக்காரு. அதுவும் 46வது வயசுலயே. எம்ஜிஆர் காலத்து சுருளிராஜன் ஆரம்பிச்சு இந்த காலத்து ரோபோ சங்கர் வரைக்கும் நிறைய நடிகர்கள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி தங்களோட உயிரை விட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.